இன்றைய இளைஞர்கள், அதாவது இன்றைய மாணவர்கள் இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவு, இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவு, அவர்கள் உயர்கல்வி போவதற்கான தெரிவில் சிறந்து விளங்குவது கலைத்துறையை இல்லை தொழில்நுட்பத்துறையை என்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறார்கள். பார்க்க அழகாக இருக்கும், அது பொறுமை இழந்தால் அது ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணும். 3 பெண்கள் வந்திருக்கிறார்கள், பேச்சினால் பிரளயத்தை உண்டு பண்ண போகிறார்கள். எது எப்படியோ பொருட்சுவை இருப்பின் பெருந்தகைகளை பொறுத்தருளீர். நாங்கள் பட்டிமண்டபத்திற்கு நுழைகின்றோம். இளவர்கள் இடையில் இந்த பட்டிமன்றத்தின் மடையை திறக்கிறேன். தலைப்பு: இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது. இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது கலைத்துறை. கலைத்துறைதான் இன்று மாணவர்கள் தெரிவிலே சிறந்து விளங்குகிறது என்று தங்கள் கருத்தை முன்வைப்பதற்காக மூவர் வந்திருக்கிறார்கள். இல்லை, நீங்க சும்மா சொல்லக்கூடாது. தொழில்நுட்பத்துறையே இன்றைய மாணவர்களது தெரிவில் அதிகம் செல்வாக்கு செலுத்துகிறது. தொழில்நுட்பத்துறை தான், அதில் இந்த மாற்ற கருத்துக்கு விடவில்லை என்று சொல்வதற்காக மூவர் வந்திருக்கிறார்கள். இந்த 60 எவருமே எனக்கு தெரியாதவர்கள், எவரையுமே எனக்கு முன்பில் தெரியாது. எனவே எனது தீர்ப்பு 100க்கு 100% சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். கலைத்துறை சார்பிலே தனது கருத்தை முன்வைப்பதற்காக அந்த அணிக்கு தலைமை தாங்குகிறார் செல்வி வட்சலா. அவரது கருத்துக்கு வலிச்சேர்க்கும் முகமாக துணை நின்று வருகிறார் செல்வன் நோவா பிரதீப். அவர்களோடு செல்வன் மதுஷா. இவர்கள் கலைத்துறையே இன்றைய மாணவர்களினுடைய உயர்கல்வி தெரிவில் செல்வாக்கு செலுத்துகிறது என்கிறார்கள். இல்லை, தொழில்நுட்பத்துறையே செல்வாக்கு செலுத்துகிறது என்று அணிக்கு தலைமை தாங்க வருகிறார் செல்வன் ஜதுர்சிகர். அவருக்கு துணையாக, அவரது கருத்துக்கு துணையாக செல்வியானா பிரகாஷ், அவரோடு இணைந்தவராக செல்வி சங்கீதா. எனவே முதல் வாதியை தற்பொழுது நான் மன்று கலைக்கின்றேன். நமக்கு தரப்பட்ட தலைப்பு: இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது கலைத்துறை, தொழில்நுட்பத்துறை. இதில் ஒரு அணியாக கலைத்துறையே இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குகின்றது என வாதிட வந்திருக்கின்றோம். அந்த வகையில் தலைப்பு விளக்கம்: உயர்கல்வி. இலங்கையை பொறுத்தவரையில் காப்போத்த சாதாரண தரத்திற்கு மேற்பட்ட அனைத்து கல்வி முறைகளும் உயர்கல்வியாகவே கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே கலைத்துறை நுட்பமான தன்மை, திறமையை உள்ளடக்கியது. உடல் மற்றும் உள்ள திறன்களை ஒருங்கிணைத்து கற்பனை வளத்தை ஊக்குவிப்பது கலைத்துறை. தலைப்பினை பொறுத்தவரையில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். உயர்கல்வி என்றால் உயர்கல்வி எதற்காக தெரிவு செய்யப்பட வேண்டும் என நாம் விளங்கிக் கொள்வோமே. ஆனால் தொழில் வாய்ப்பிற்காகவும் பாடசாலை கல்வியை நிறைவு செய்த நாங்கள் இந்த சமுதாயத்துடன் ஒரு இடைத்தொடர்பை பேணுவதற்காகவும் எங்களுடைய தனிப்பட்ட ஆளுமைகளை விருத்தி செய்து இந்த சமூகத்தில் ஒரு சுதந்திர தன்மையை மேம்படுத்தவும் எங்களுக்கு அங்கே உயர்கல்வி தேவைப்படுகின்றது. ஆகவே நாங்கள் தெரிவு செய்கின்ற கல்வி எங்களுடைய திறமையை மையப்படுத்தியதாகவும் இந்த சமுதாயத்திற்கு பொருத்தமானதாகவும் அமைய வேண்டும். அந்த வகையில் கலைத்துறை இந்த சமுதாயத்திற்கு பொருத்தமானதாகவும் எங்களுடைய திறமையை மேம்படுத்துவதாகவும் இருக்கிறது என ஒரு அணி சார்பாக விவாதிக்க வந்திருக்கின்றோம். கலைத்துறை நோக்கின் நுண்கலை, நுட்பக்கலை என இருவகைப்படுத்தலாம். நுண்கலை அழகியல் சார்ந்தது, நுட்பக்கலை அறிவியல் சார்ந்தது. நுண்கலை நோக்கின் ஓவியம், சிற்பம், ஒளிப்படம், இசை, நாடகம், நடனம், கவிதை, கதை என அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போல நுட்பக்கலை நோக்கின் கட்டடக்கலை, காட்சிக்கலை, சமூகம் சார்கலை என பலவாறு நோக்கலாம். இத்தனையும் என் தலைப்பு விளக்கம் ஆக என் வாதத்திற்குள் நுழைகின்றது. இன்றைய மாணவர்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய மன வளர்ச்சிகளை கூட கட்டுப்படுத்த முடியாது, தங்களுடைய திறமைகளை தெரிவு செய்ய முடியாதவர்களாய் பலர் காணப்படுகின்றார்கள். ஆகவே தங்களுடைய திறமைகளை இவர்கள் கண்டுபிடித்து தங்களுடைய திறமைகளை
வாழ்விற்கு அத்திவாரம் கலைத்துறை. தன்னிச்சையாகவும் தனித்துவமான தொழில் முயற்சிக்கும் கலைத்துறை அத்திவாரம் இருக்கிறதே. அழகுக்கலை, சிகை அலங்காரம், உபகரண வடிவமைப்பு, உணவு, கைத்தொழில் என எத்தனையோ விடயங்களை நாங்கள் கலைத்துறையில் கற்கின்றோம். இவையெல்லாம் நுண்கலை என்ற வடிவமைப்பினுள் அடங்குகின்றது. பல்கலைக்கழகம் செல்வதற்காக நாங்கள் நோக்குவோமே ஆனால் ஏனைய அனைத்து கல்விமுறைகளுடன் ஒப்பிடும் பொழுது கலைத்துறையினுள் அதிகளவான பட்ட படிப்பு முறைகள் காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட 37 படிப்பு முறைகள் காணப்படுகின்றன. ஒரு சிலவற்றை உதாரணமாக முன்வைக்கின்றேன். சட்டம், கட்டடக்கலை, வடிவமைப்பு, முகாமைத்துவம், தகவல் தொடர்பாடல் என எத்தனையோ வடிவமைப்புகள் காணப்படுகின்றன. இவை மட்டுமா? இன்றைய மாணவர்கள் உண்மையை சொல்ல போனால் மொழியார்வம் மிக்கவர்கள். மறுக்க முடியாவிடனும் இது உண்மை. தன்னந்தனிய தமிழ் மொழி மட்டுமல்லாது எத்தனையோ மொழிகளில் ஆர்வம் கொண்ட சமுதாயம் இன்றைய சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு மொழி கற்க வேண்டும் எனும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கலையாக கலைத்துறை காணப்படுகின்றது. காரணம், பல்வேறுபட்ட மொழிகள். உதாரணம் சொல்ல போனால் ஹிந்தி மொழி, கொரியன் என எத்தனையோ மொழிகளை கலைத்துறையில் நாம் ஒரு பாடமாகவே கற்க முடியும். ஆக இது எங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்துவதுடன் இந்த சமுதாயத்தோடு நாங்கள் இடைத்தொடர்பினை ஆற்றுவதற்கும் உதவி புரிகின்றதல்லவா? இன்றைய சமயம் தமிழ் என உங்களுடைய கலாச்சாரங்கள் அடிபடைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மனதறிந்து சொல்கின்றேன், இன்றும் தமிழை காப்பாற்ற வேண்டும் என உணர்ந்து நடக்கின்ற எத்தனையோ இளைஞர்கள் காணப்படுகின்றார்கள். எத்தனையோ விதமான அடக்குமுறைகளால் வேறுபட்ட பாடத்துறைகள் தெரிவு செய்கின்ற மாணவர்கள் அங்கே தாம் படுகின்ற அடைவு மட்டத்தை விட எனக்கு இது பிடிக்கும், இதனால் நான் இதை தெரிவு செய்கிறேன் என்று சொல்லி கலைத்துறை தெரிவு செய்தவன் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கின்றார்கள். ஆக இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது கலைத்துறையை என திறமைகளை வளர்ப்பது கலைதான் என்றும், தொழில்நுட்ப துறைக்கும் ஒரு கலை உணர்வு அவசியம் என்றும் பதிவு செய்கிறார். இல்லை, கலைத்துறையை விட தொழில்நுட்ப துறையே சிறந்தது என்ற அணியின் தலைவர் செதங்கீனா ஜதுர்சிகன் அவர்கள் கலைத்துறையே அதிகம் உயர்தரத்தில் பிள்ளைகள் தெரிவு செய்கிறார்கள் என்ற அணிக்கு தலைமை வாங்கி தனது கருத்தினை முன்வைக்க வருகின்றார். விண் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றிய மூத்த மொழி என் தாய்மொழி தமிழுக்கு தலைவணங்கி இந்த அவைக்கும் நடுவர்களுக்கும் எதிரணியினருக்கும் அன்பான வணக்கங்களோடு தலைப்பிற்குள் நுழைகின்றேன். அந்த வகையிலே இன்று எமக்கு பேச கிடைத்த தலைப்பானது நிச்சயமாக மாணவர்களுடைய கல்வி சார்ந்து பேச கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் அதிகம் பங்களிப்பது சிறந்தது தொழில்நுட்பத்துறையே என்ற அணி சார்ந்து நான் வாதிட வந்திருக்கின்றேன். அந்த வகையில் எதிரணியினர் கூறிய போது எங்களுடைய மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி தெரிவை எதற்காக மேற்கொள்கின்றார்கள் என்றால் தங்களுடைய வேலை வாய்ப்பை கருதினார். தங்களுடைய வாழ்க்கை முறை எதிர்காலத்தில் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை கருதினார். அவர்களுடைய வாழ்க்கை முறையை அவ்வாறு அமைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு தேவையான விடயங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தான் உயர்கல்வி தெரிவை மேற்கொள்கின்றார். அந்த வகையில் அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால் எதிர்கால வேலை உலகம். எங்களுடைய வேலை உலகத்தை எடுத்து பாருங்கள். கலைத்துறை சார்ந்த வேலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. இன்று உலகம் நவீனமயமாக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. நடுவரையா கூறியது போல அவசர உலகம் எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. விரைவாக மாறிக்கொண்டு வருகின்றது. தினம் தினம் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகமாகும் போதும் புதிய புதிய வேலை வாய்ப்புகள் அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே வேலை உலகை நோக்காக கொண்டு கல்வி கேட்க போகும் மாணவன் தொழில்நுட்பத்துறை சார்ந்து தன்னுடைய உயர்கல்வியை தெரிவு செய்வதுதான் சிறந்தது. தொழில்நுட்பம் என்று நாங்கள் பார்க்கும்போது உயிர் முறைமை தொழில்நுட்பம், பொறியியல் தொழில்நுட்பத்தோடு அகற்றிவிட முடியாது. இன்று மருத்துவத்துறையாக இருக்கட்டும், வணிகத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பது தொழில்நுட்பத்துறையாகத்தான் இருக்கின்றது.
இன்று மருத்துவம் ரோபோக்களால் நடத்தப்படுகின்றது சத்திர சிகிச்சைகள். வைத்தியர்கள் வெறும் அதை இயக்குபவர்களாக இருக்கின்றார்கள். அதை தாண்டி இன்று செயற்கை நுண்ணறிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டு செயற்கை நுண்ணறிவு மனிதனுடைய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டிலே சில கடைகளுக்கு சென்று பார்த்தால் கடைக்காரர்களாகவும் கணக்கு போடுபவர்களாகவும் இருப்பது கணினிகள் தான். மனிதர்களுக்கு அங்கே வேலைகள் தட்டுப்பாடாகி கொண்டு போகும்போது அந்த கணினிகளை வடிவமைப்பவர்களுக்கு, இங்கே தொழில்நுட்பம் சார்ந்து முன்னேறி கொண்டு வருபவர்களுக்கு தான் அங்கே வேலைகள் உருவாக்கி கொண்டு வருகின்றன. கலைத்துறை என்றது வெறுமனே எங்களுடைய உளம் எதிரணியினர் கூறியது போல் எங்களை நாங்கள் மெருகூட்டிக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்வோம். ஆனால் எங்களுடைய வேலை உலகிற்கு என்று நாங்கள் பார்க்கும்போது, எங்களுடைய புத்தாக்க சிந்தனையை தூண்டுவதற்கு என்று நாங்கள் சிந்தனை செய்யும் போது எங்களுடைய சமூகம் நவீனமயமாக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. நாங்களும் நவீனமயமாக்கப்பட வேண்டும், எங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது தொழில்நுட்பத்துறை தான் மாணவர்களுக்கு சிறந்தது. எங்களுடைய கல்வி நிலையத்தை எடுத்து பாருங்கள், வெளியே கல்வி நிலையங்களை எடுத்து பாருங்கள், அதிகமாக தொழிற்கல்வி நிலையங்கள் பரவி வருகின்றன. எதிரணியினர் தலைவர் கூறியது போல் உயர்கல்வி என்பது பாடசாலையில் உயர்தரத்தை மட்டுமல்ல, வெளியில் தொழிற்கல்விகளும் அதிகமாக பரவி வருகின்றது. அவையும் உயர்கல்விதான். அவை அதிகமாக இதை மையப்படுத்தி காணப்படுகின்றது. கலைத்துறையா? இல்லை, தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள். தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளை மையப்படுத்தித்தான் அந்த வேலை வழங்குனர்கள் தங்களுடைய கல்வியை வழங்குகின்றார்கள். ஏனென்றால் அதை கல்வி கற்றுக் கொண்டு வருபவர்களிடம்தான் நல்ல தர்க்க ரீதியான சிந்தனைகள் இருக்கும், புத்தாக்கமான சிந்தனைகள் இருக்கும், சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அவர்களை கொண்டுதான் எங்களுடைய உலகத்தை நவீனமயமாகவும் புதியதாகவும் புதுமையாகவும் கட்டியெழுப்பலாம் என்று எங்களுடைய சமூகத்திற்கு ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது. அந்த விடயத்தை நான் இங்கே இன்னும் ஆழமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். நேற்று இதை பற்றிய தேடலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு வாக்கியத்தை வாசித்தேன். தொழில்நுட்பம் சார்ந்து கல்வி கற்பவனுக்கு வேலை உலகு விண்வெளி வரை பறந்திருக்கின்றது என்று. நிச்சயமாக இன்று எங்களுடைய ஆய்வுகள் விண்வெளியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கு வேலை செய்வதற்கு கூட இந்த தொழில்நுட்பம் கேட்டவனுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகள் தான் எங்களை ஊக்குவிக்கும், எங்களுக்கு உறுதுணை நிற்கும். அதுதான் உயர்கல்வி தேர்வில் சிறந்தது. நீங்கள் இன்னொருவரிடம் போய் வேலைக்கு கையேந்தி நிற்க தேவையில்லை. உங்களுக்கு நல்ல தொழில்நுட்பங்கள் தெரிந்திருந்தது என்று சொன்னால் இன்று நீங்களே உங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளலாம். நான் என்னுடைய எத்தனையோ நண்பர்களை பார்த்தேன். உயர்கல்வி, அதாவது பாடசாலையில் உயர்தரம் வேணாம் என்று விட்டு சென்றவர்கள் கூட தொழில்நுட்பம் ரீதியான கல்விகளை கேட்டு இன்று எல்லோரும் தங்களுக்கு என்று சுயமாக ஒரு வணிகத்தை ஆரம்பித்து அல்லது சுயதொழிலை ஆரம்பித்து தங்களை மேம்படுத்திக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அந்த தொழிற்கல்வியை ஏனைய மாணவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு இந்த சமூகத்தையும் புதுமையாக உத்வேகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களில் இருந்து நான் கூற வருவது என்னவென்றால், தொழில்நுட்பம் சார்ந்து நாங்கள் எங்களுடைய கல்வியை, எங்களுடைய உயர்கல்வி தேர்வை தேர்வு செய்வதன் மூலமாக எங்களால் எதிர்பார்க்கக்கூடிய, எங்களால் முடியுமான, எங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழில்நுட்பத்துறை சார்ந்த வேலைக்குழுக்களை ஈடுபடுத்திக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கை முறையையும் எங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். எங்களுடைய உலகையும் அனைவருக்கும் பிடித்த மாதிரி புதுமையாக உருவாக்கிக் கொள்ளலாம். ஆகவே உயர்கல்வியில் சிறந்தது தொழில்நுட்பத்துறை சார் கல்விதான் என்று கூறிக்கொண்டு என்னுடைய அணியினருக்கு வழிபட்டு அவசர உலகம், இயந்திர உலகம், அதிகளவான புது தொழில்நுட்பங்கள் உருவாகிறது. எனவே புது வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்றார். இங்கே பார்க்கலாம். கொட்டி கதைத்தால் வெட்டியும் கதைக்க வேண்டும். இல்லை, இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது கலைத்துறையே என்ற அணியில் இருந்து தற்பொழுது வரை இருப்பவர் செல்வர் நோவா பிரதீப். அவங்களுடைய அந்த தமிழின்கள் உயிருக்கு என்ற பாரதிதாசனை பார்க்கின்ற தமிழை வழங்கிக் கொண்டு எண்ணணியினருக்கும் எதிரணியினருக்கும் நடுவருக்கும் அவையோடு உங்களுக்கும் எனது பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக விடயத்திற்கு நுழையலாம். நடுவர்களே, இந்த ஒப்பீட்டிலே பிழை இருக்கிறது. நாங்கள் எப்படி தலைமுறைகளாக சிறந்த அரசியல்வாதிகளை, சிறந்த ஆசிரியர்களை, சிறந்த சட்டத்திறனிகளை, சிறந்த அரசு உத்தியோகஸ்தர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற கலைத்துறையை 2013ஆம் ஆண்டு மஹிந்த சிந்தனையிலே உருவான சித்தி வீதத்தை மாத்திரம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக உருவான ஒரு துறையை
நாங்கள் ஒப்பிட முடியும் என்பது என்னுடைய முதலாவது கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இவர்களுக்கு கலைத்துறை என்ற உடனேயே இவர்கள் கண்ணில் படுவது தமிழும் சமயமும் மட்டுமே. ஆனால் கலைத்துறை என்பது எங்களுடைய அணித்தலைவர் சொல்லிவிட்டு சென்றார், கலைத்துறையிலே ஏராளமான உட்கட்டமைப்புகள் இருக்கிறது. சொல்கிறேன் பாருங்க, சட்டம், கட்டடக்கலை, வடிவம், முகாமைத்துவம், தகவல் தொழில்நுட்பம் என்று ஏராளமான உட்கட்டமைப்புகளை கொண்டது இந்த கலைத்துறை. இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தொழில்நுட்ப துறையை தெரிவு செய்தால் ஏராளமான துறைகளுக்கு செல்லலாம் என்று. அப்படி ஒன்றும் இல்லை. அதிகளவான பல்கலைக்கழக மாணவர்களை தெரிவு செய்வது, பல்கலைக்கழக மாணவர்களை உள்வாங்குவதில் இன்றளவும் அதிகமாக இருக்கிற துறை எதுன்னு பார்த்தோம்னா கலைத்துறை. வெறும் 30 பேர் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே தொழில்நுட்பத்துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அதில் ஓரிரு மாணவர்களே பல்கலைக்கழகம் செல்கிறார்கள். மிகுதியாக இருக்கிறவர்களுடைய நிலை என்ன? ஆனால் காலகாலமாக நாங்கள் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அதிகமாக எடுத்துக்கொண்டிருப்பது கலைத்துறை. ஒரு பல்கலைக்கழகம் ஒரு மாணவனுக்கு முக்கியம் என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். வெறும் கல்வி மட்டுமல்லாமல் அந்த மாணவனுடைய சுய ஒழுக்கம், பொருளாதார நெருக்கடிகளை எப்படி தாக்கு பிடிப்பது, தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய நிலத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு புதிதாக சென்று அவன் கல்வி கற்கின்ற போது அவனுக்கு பல்வேறுபட்ட அனுபவங்களை அது கொடுக்கும். வாழ்க்கையை எவ்வாறு அவன் சீராக நடத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையை அவனுக்கு அது கற்றுக் கொடுக்கும். கல்வியை தாண்டி இவர்கள் சொல்கிறார்கள், தொழில்நுட்ப அறிவு பல்வேறுபட்ட தொழில்துறை சார விஷயங்களை ஏற்படுத்தும். எனக்கு தெரியவில்லை, இந்த தொழில்நுட்ப துறையை கற்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது? மிஞ்சி போனால் கழுத்தில் ஒரு டையும் ஒரு டக்கையும் கட்டிக்கொண்டு நாங்கள் வேலைக்கு தான் போவோமே தவிர சுய தொழிலா ஏதாவது செய்வோமாடு வேண்டும்னா இல்லை. ஆனா இன்று பல்வேறுபட்ட இந்த ஆன்லைன்ல நாங்க பார்க்கிறோம், நிறைய படிச்ச பிள்ளைகள், ஆர்ட்ஸ் படித்த பிள்ளைகள் இல்ல நிறைய தாங்களா வளரணும் என்ற சுய தொழில் தேவையை அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உயர்கல்வி தேர்வில் அதிக அளவு சிறந்தது எது என்று பார்த்தால் நாங்கள் கலைத்துறையிலே பல்கலைக்கழகத்துக்கு அதிகமான மாணவர்களை கலைத்துறை இணைக்கிறது. எனவே மாணவர்களது தெரிவில் கலைத்துறை செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை பதிவு செய்கிறது. இல்லை, தொழில்நுட்பத்துறைதான் என்று வாதிடுவதற்காக அடுத்து வருகிறார் செல்வி ஆனா பிரகாஷி. மாணவர்களுடைய உயர்கல்வி தெரிவிலே சிறந்தது தொழில்நுட்பம் சார் துறையே என்று தனது கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கும் என் அணி தலைவருடைய கருத்துக்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிலவற்றை எதிரணியினர் கவனத்திற்கு முன்வைக்க விடுகின்றேன். இரும்பை காட்சி உருக்கிடுவீரே, யந்திரங்கள் வகுத்திடுவீரே, கடலில் மூழ்கின முத்து எடுத்திடுவீரே, அரும்பும் வேர்வை நிறுத்த புவிமேல் 1000 தொழில் செய்திடுவீரே என்று
சொல்லியிருந்தார்கள், கலைத்துறையிலே ஏகப்பட்ட பட்ட படிப்புகள் இருக்கின்றது, சட்டம், வடிவமைப்பு என்றவாறு பலவற்றை கூறியிருந்தார்கள். உயர்தர பரீட்சையின் பின்னரான காலப்பகுதியிலே மாணவர்கள் 2 விடயத்திலே கவனம் செலுத்துவார்கள். ஒன்று பல்கலைக்கழக அனுமதி, 2 வேலை உலகிற்கான பிரவேசம். இதை நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், கலைத்துறையிலே மாவட்ட ரீதியாக அதிதிறமை சித்தி பெற்ற குறித்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் தான் மேற்படிப்புக்காக அரசு பல்கலைக்கழகங்களில் அவருடைய மேற்படிப்பை தொடர்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுவே 3S பெறுவர்களை பெற்று உயர்தரத்தை பூர்த்தி செய்த எத்தனையோ மாணவர்களுடைய நிலை என்னவாகும் என்பது இன்று வரை கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இது கலைத்துறையில். அதுவே தொழில்நுட்பம் சார் துறைகளை தெரிவு செய்கின்ற போது அங்கே அடிப்படை தகுதியான 3S பெறுவர்களை பெற்றிருந்தால் கூட அவர்களுக்கு பல்வேறுபட்ட பட்ட படிப்புகள் பல்கலைக்கழகங்களிலே வழங்கப்படுகின்றது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. அதுவே அவர்கள் கலைத்துறையிலே சட்டம் இருக்கின்றது, சட்டத்துறையிலே பலர் முன்னிலையிலே வகிக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார்கள். அது எல்லா கலைத்துறையில் படிக்கிற எல்லாரும் சட்டத்துக்கு போகலாது. அவர்களுக்கு ஆங்கில அறிவு வேண்டும், மிகச்சிறந்த திறமை சித்தி இருந்தால் தான் முன் கோர்ஸ்களுக்கு அவர்களால் செல்ல முடியும். ஆனால் தொழில்நுட்பத்துறை பாடங்களை நோக்குகின்ற போது அதி குறைந்த அடிப்படை பகுதியாக அவர்கள் 3S பெறுபவர்களை தான் எதிர்பார்க்கிறார்கள். எனவே இன்றைய கால மாணவர்களுடைய உயர்கல்வி தெரிவில் மிகச்சிறந்தது தொழில்நுட்பம் சார் துறையாக தான் காணப்படுகின்றது. சரி, நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டோம், சரி வெளியே வந்தா பட்டதாரியா வாரம். இன்றைய காலத்திலே பல்வேறுபட்ட வேலையற்ற பட்டதாரிகள் காணப்படுகிறார்கள். அவர்கள் வீதியில் இறங்கி அரசு உத்தியோகத்த நியமனத்திற்காக போராடுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. இதில் பெரும்பாலானவர்கள் கலைத்துறை பட்டதாரிகளாகத்தான் காணப்படுகின்றார்கள். உங்களால் ஒரு விஞ்ஞான பட்டதாரியோ அல்லது ஒரு தொழில்நுட்பம் சார் பட்டதாரியோ அரசு உத்தியோகத்த நியமனத்திற்காக வீதியில் இறங்கி போராடியதாக காண முடியாது. ஏனென்றால் தொழில்நுட்பம் சார் துறைகளுக்கான வேலை வாய்ப்புகள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பரந்தளவில் காணப்படுகின்றது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நாங்கள் ஒரு நடைமுறை வாழ்க்கை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், அண்மை காலத்திலே சென்ற கிழமை எங்களுடைய நல்லூரான் தேர் திருவிழா நடைபெற்றது. அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகை தந்திருந்தார்கள் நல்லூரானை தரிசிப்பதற்காக. அங்கே அவர்கள் மீண்டும் வீடு செல்வதற்காக பஸ்களுக்காக பல பேர் குழந்தைகளுடனும் பயண பொதிகளுடனும் வந்திருந்து காத்திருந்தார்கள். ஆனால் தொழில்நுட்ப அறிவு தெரிந்த பலர் இப்பொழுதுதான் வீட்டில் இருந்தவாறே பஸ்களை புக்கிங் செய்ய முடியுமே, எனவே வீட்டில் இருந்தவாறே பஸ்களை புக் செய்துவிட்டு தங்களுடைய ஆசனங்களை முன்பதிவு செய்து விட்டார்கள். ஆனால் இந்த தொழில்நுட்ப அறிவு வந்துவிட்டது, இது தொடர்பான அறிவை தெரிந்திருக்காத பல மக்கள் பஸ் 2 மணிக்கு புறப்படுமா, 4:30 புறப்படுமா என்ற வருடத்தில் தங்களுடைய குழந்தைகளோடும் பயணப்பதிகளோடும் வந்து நின்று பஸ் எத்தனை மணிக்கு புறப்படும் என்று கண்டக்டர் கேட்கிறார்கள். அவர் சொல்றார், பஸ் எல்லாம் புக்கிங் போங்க நான் என்னத்துல போறதுக்கு வழி இல்லை. எனவே இந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி அவர்கள் வீட்டில் இருந்தே பஸ்ஸை புக்கிங் செய்து கொள்கிறார்கள். தங்களுடைய ஆசனங்களை பாதுகாப்பான பயணத்தை அவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்கிறார்கள். எனவே இன்றைய நவீன காலத்தில் நடைமுறை காலத்தை விட்டு நாங்கள் நோக்குகின்ற போது கலைத்துறையை விட தொழில்நுட்பம் சார்ந்தவர்களை தெரிவு செய்கின்ற மாணவர்கள் தங்களுடைய புத்தாக்க சிந்தனைகளூடாகவும் புதிய அறிவுகளை தொழில்நுட்ப நுட்பங்களை தெரிந்து கொள்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே இன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் சார்ந்தவர்களை தெரிவு செய்வதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. நாங்கள் ஜப்பானை எடுத்து நோக்குகின்ற போது ஜப்பானிலே அடிக்கடி நிலநடுக்கம் உருவாகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. 7.0 அதிகமான நிலநடுக்கம் பதிவாகின்ற போதும் அங்கே மாணவர்களுக்கு தொழில்நுட்பம் சார் கல்வி வழங்கப்படுகின்ற காரணத்தினால் அவர்களால் அவற்றிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியம் காணப்படுகின்றது. இதுவே எங்களுடைய
வரலாறு என்றால் என்ன என்று கேட்டால் விடை கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்தை திட்டமிடுதல். இப்படி நடந்தது. தமிழுக்கு போனால் இலக்கிய வரலாறு, தொல்காப்பியத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து நடந்தவை யாவும், சமயம் அப்படி செய்து முன்னிருக்கிறார்கள். இவ்வாறு தனது கருத்தினை பதிவு செய்திருந்தார். இல்லை, இறுதியா இடித்துரைப்பதற்கு வருகிறார். இல்லை, நீங்கள் கூறுவதெல்லாம் பச்சை போய். உயிரிலும் மேலான தாய் தமிழை தலை சாய்த்து அவையோருக்கும் சிறந்த ஒரு நடுவருக்கும் சிறந்த வாத பிரதிவாதிகளுக்கும் என்னுடைய இந்நேர பணிவான அன்பு வணக்கங்கள். இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்ட போது நான் கூட இந்த தலைப்புக்காக சில விடயங்களை அறிந்து கொள்ள முற்பட்ட போது நான் கூட பல மூட நம்பிக்கைகளில் இருந்து அல்லது எங்களுடைய பிழையான பல பார்வைகளில் இருந்து வெளிவரக்கூடியதாக இருந்தது. இதை இன்றைய மாணவர்களுக்கு நிச்சயம் சொல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கின்றேன். அதற்கு முன்னதாக தங்கச்சி பிரசாலினி, தம்பி சதுர்த்திகன், அருமையான பேச்சு. தொழில்நுட்பம் தெரிந்திருந்தால் தம்பி வீட்டில் இருந்து கொண்டே ஷீட் புக் பண்ணலாம், பஸ் புக் பண்ணலாம். தங்கச்சி பஸ் புக் பண்றதுக்காண்டி ஏஎல்ல தொழில்நுட்பம் எடுத்து கேம்பஸ் போய் பிறகு வெளியில வந்து பஸ் புக் பண்றாங்க. ஈவன் நான் கேட்கிறேன், நீங்க ஒருத்தருக்கும் ஸ்மார்ட் போன் பாதிக்க தெரியாதா? நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், உண்மை என்ற வழியாக மூச்சு வாங்க அந்த பிள்ளை சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, மூச்சு வாங்க பேசியது எல்லாம் பொய் என்பதையும் தாண்டி எங்களுடைய காலகாலமாக எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற பிழையான பார்வையினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கின்றேன். ஒரு மாணவனுடைய உயர்கல்வி தெரிவு, எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே 4-5 வகையான கல்வி தெரிவுகள் இருக்கின்றன. கணிதத்துறை, விஞ்ஞானத்துறை, கலைத்துறை, தொழில்நுட்பத்துறையில 2, பயோசிஸ்டம் டெக்னாலஜி. அதிகமாக சில ஆங்கில வார்த்தைகளை நான் இங்கே பயன்படுத்த நினைக்கிறேன் என்றால் அப்படித்தான் எல்லாருக்குமாக புரியும் இல்லையா? உயிர் தொழில்நுட்பம் என்பதை காட்டிலும் பயோசிஸ்டம் டெக்னாலஜி என்பது எல்லோருக்கும் பழக்கமான ஒன்று. ஆகவே சில ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். அப்ப பொறியியல் இடெக், பிடெக் சொல்லி 5 துறைகள் இருக்குது. இப்ப 5 துறையுமே நாங்க தெரிவு செய்யறோம்னு சொன்னா எங்க தலைவர் சொல்லிட்டா கேம்பஸுக்கு போகணும், அதே நேரம் உங்களுடைய எதிர்கால வாழ்வை திட்டமிட வேண்டும். அப்ப நாங்கள் தெரிவு செய்கிறோம் 5 துறைகளையும் உருவாக்கிய இந்த அரசாங்கம் அல்லது கல்வியாளர்கள் எதற்காக உருவாக்கினார்கள் என்று சொன்னால் 5 துறைகளையும் கற்று உயர் கல்வியை கற்று உங்களுக்கான தொழிலை மேம்படுத்திக் கொண்டு தொழிலை தேடிக்கொண்டு இந்த சமுதாயத்தில் நீங்கள் நிலைத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பை, உழைப்பதற்கான நேரத்தை, உழைப்பதற்கான வாய்ப்புகளை, காசு சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை, இந்த சமுதாயத்தை வழி நடத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக 5 துறைகள் இருக்கிறது. சரி, அப்ப நாங்கள் இது கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் பயோ படிச்சவன் டாக்டர் ஆகலாம், மேத்ஸ் படிச்சவன் இன்ஜினியர் ஆகலாம், ஆர்ட்ஸ் படிச்சவன் கலைத்துறை சார்ந்த லோயராகவோ ஒரு ஆர்கிடெக்டாகவோ ஆகலாம். ஐயா, நான் தெரியாம கேட்கிறேன், இந்த டெக்னாலஜி படிச்சாங்க என்ன ஆவாங்க? யாருக்காவது தெரியுமா? இப்ப இதுல என்ன சொன்னா பட்ட பாட்டம் பேசுறாரு. அதாவது பட்ட பாடங்கிறது நான் பட்ட அடிக்கலை, நான் ஒரு தொழில்நுட்பம் படிச்சோம், இடெக் எடுத்தேன், தங்கச்சி சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் எடுத்தேன், 10வது ரேங்க் வந்தேன் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. எனக்கு கேம்பஸ் இல்லை. அப்ப இடெக் படிச்சு 10வது ரேங்க் எடுத்து என்ன ஆகலாம்? நான் திரும்பவும் கேட்கிறேன், தெரியாமல் கேட்கிறேன், இந்த இடெக் பிடெக் படிச்சு கேம்பஸ் போறாங்க என்ன ஆவார்கள்? அவர்களுக்கான தொழில் என்ன? நீங்கள் தொழில்நுட்பத்துறை மாணவர், நான் தொழில்நுட்பத்துறை மாணவர், இடெக் படிச்சேன். 1வது வருஷம் 2015ஆம் ஆண்டு. எனக்கு இதே மாதிரி தான் சொன்னாங்க. பெரிய ஒரு கூட்டம் போட்டு பயோ படிச்சு கொண்டு வந்த என்ன கூப்பிட்டு எல்லாரும் கூட்டம் போட்டு சொன்னாங்க. அந்த பொங்கல் இருக்கிற சேர் தான் வந்து சொன்னேன், தம்பி 3 இயர்ஸ் எடுத்தா போதும். எனக்கு அவருடைய பேர் தெரியாத மணிக்கு சென்ட்ரல் காலேஜ்ல மேடையில் வச்சு சொன்னது 3 இயர்ஸ் எடுத்தா போதும், நீங்க கேம்பஸுக்கு போயிடலாம். சரி, நான் கேட்கிறேன், சரி கேம்பஸுக்கு போய் நான் என்ன ஆவேன்? இடெக் கொடுப்பாங்க. இடெக் சொன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி. சரி, அது என்ன இன்ஜினியரா? இன்ஜினியர் இல்ல. அப்ப இன்ஜினியரிங் கொஞ்சம் கீழ. அப்ப கொஞ்சம் கீழ சொன்னா டிஓவா, டெக்னிக்கல் ஆபீசரா? இல்ல, அதுக்கு கொஞ்சம் மேல். எங்களுக்கு
தெரியாம நாங்கள் என்ன ஆவோம் என்று சொல்லி. அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? கலைத்துறை என்று சொன்னால் சமயம், ஒரு கலைத்துறை சார்ந்த படம், அதாவது மியூசிக், டான்ஸ், டிராமா, அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது ஏதாவது ஒரு சமூகவியல் பாடம். இந்த மூன்று தான் எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மூன்று படிச்சா என்ன ஆகும் என்று எங்களுக்கு தெரிஞ்சால் தான் நாங்கள் அதை தெரிவு செய்யலாம். அது எங்களுடைய பெரியோர்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது. நான் நேற்று தான் இந்த பல்கலைக்கழகங்களுடைய புத்தகத்தை எடுத்து வாசித்தேன் இதற்காக. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது கிட்டத்தட்ட 39க்கு மேலதிகமான பாடங்கள் யூனிவர்சிட்டியில இருக்கு கலைத்துறை படிக்கிறார்களுக்கு. அப்ப 32க்கு மேற்பட்ட பாடங்கள் என்னன்னு சொன்னால் அதுக்குள்ள நிறைய தொழில்நுட்ப பாடங்களும் இருக்கு. ஐசிடி இருக்குது, நீங்க கொஞ்சம் உங்களுக்கு சொன்ன ஐசிடி இருக்குது, அதை தாண்டிய கட்டடக்கலை ஆர்கிடெக்ட் இருக்குது, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஒரு பாடம் இருக்குது. மிக முக்கியமாக கலை சார்ந்த, கலை என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் எதை நாங்கள் ரசிக்கிறோமோ அது கலை என்று சொல்கிறோம். எங்களுடைய தொழிலை நாங்கள் ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தொழிலை நாங்கள் ரசித்து செய்கிற போதுதான் அது எதை செய்தாலும் கலைநயத்தோடு செய்வோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? நீங்கள் படிக்கிறத கூட ஒரு கலைநயத்தோடு செய்யுங்கள். நீங்கள் இருந்து தொழில்நுட்பம் என்று சொல்கின்ற அத்தனை விடயங்களையும் ஆய கலைகள் 64 என்று சொல்லி என்னுடைய தாய் தமிழ் சொல்லிவிட்டது. கட்டடக்கலை, ஆடக்கலை, பாடக்கலை, இசைக்கலை, மீட்டக்கலை, சண்டைக்கலை, போர்க்கலை, சமயக்கலை, சமுதாயத்தை அபிவிருத்தி செய்கின்ற அத்தனை கலைகளையும் எங்களுடைய தமிழ் சொல்லிவிட்டது. ஆய கலைகள், கணித கலை, வானியல் விண்வெளியில் ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னால் பிரசாலினி, வானியல் கலை, வானியல் சாஸ்திரம் என்பது எங்களுடைய கலை, கணிதம் ஒரு கலை, கட்டடம் ஒரு கலை. அப்ப இந்த கலைத்துறை என்கின்றதை நாங்கள் பார்க்கின்ற பார்வையே பிழையாக இருக்கிறது என்பது என்னுடைய மிக வரவேற்கக்கூடிய ஆணித்தரமான வாதம். அப்ப கலைத்துறை படித்தவர்கள் எல்லாம் என்ன ஆவார்கள் என்று கேட்டால், கலைத்துறையில் நாங்கள் பாடத்தை தெரிவு செய்கின்ற போது மிக தெளிவாக தெரிவு செய்தால் எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பற்றி பேசணும்னா 40 நிமிஷம் பேசும், குறைந்தது 40 நிமிஷம் பேசுவோம். எப்படி என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டடக்கலை அதாவது ஆர்கிடெக்ட் என்று சொல்கின்ற ஒரு பாடத்தை படிக்கிற ஒரு மாணவன், ஆர்கிடெக்டாக வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மாணவன் உயர்தரத்திலே மேத்ஸ் படிச்சு போட்டு ஆர்கிடெக்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதே விடயம் உயர்தரத்திலே கலைத்துறையிலே தமிழை ஒரு பாடமாகவும், ஜியோகிராஃபி அல்லது ஆர்ட் சித்திரத்தை ஒரு பாடமாகவும், மூன்றாவதாக உங்களுடைய சமய பாடத்தை தெரிவு செய்து நீங்கள் சிறந்த பெறுவர் எடுத்தால் நீங்களும் ஆர்கிடெக்ட் ஆகலாம். இப்ப சொல்லுங்க, இந்த ஆர்ட்ஸ் எடுத்து ஆர்கிடெக்ட் ஆகிறது ஈஸியா, மேத்ஸ் எடுத்து ஆர்கிடெக்ட் ஆகிறது ஈஸியா? இப்ப கொஞ்சம் பிரசாமி கொண்டால் இந்த மனநம் செய்கிறது கஷ்டம் என்று நான் கேட்கிறேன் பிரசாலினி, அல்லது உங்களையும் பார்த்து கேட்கிறேன், cos θ என்றால் என்ன? cos θவை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு எது? அல்லது குழலினிது ஜாலினிது என்பவரின் மக்கள் மழலை சொல் கேளாத மாந்தர் என்று சொன்ன அந்த பாட்டுக்கு பொருள் உங்களுக்கு புரிகிறது ஈஸியா, அல்லது cos θ என்று சொல்லி முக்கோணத்தை கீறி அதை கண்டுபிடிச்சு வர்றது ஈஸியா? அப்ப நான் ஆர்கிடெக்ட் ஆகணும் என்று கனவு உள்ள ஒரு பிள்ளை எதற்கூடாக நான் ஆர்கிடெக்ட் ஆகலாம் என்றதை தெரிஞ்சு கொள்ளணும். அதுல எது ஈஸி என்றது தெரிஞ்சு கொண்டு கலைத்துறை எடுத்துக்கொண்டா மிக ஈஸி. ஏன் என்று சொன்னால், கலைத்துறை எங்கள் வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை, எங்களுடைய தாய்மொழியை, எங்களுடைய வரலாறு, எங்களுடைய நாகரிகங்களை கற்பதனூடாக எங்களுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. உனக்கு எது இயல்பாக வருகிறதோ அதுதான் உன்னுடைய இலக்கு என்று நான் சொல்லுவேன். ஆகவே உங்களுக்கு எது இயல்பாக வரும், உங்களுடைய அம்மாவின் பேர் உங்களுக்கு இலகுவாக வரும், அல்லது அம்மா சொன்ன ஒரு கருத்து உங்களுடைய ஞாபகத்தில் இருப்பது ஈஸியா, அல்லது எங்கோ இருந்து பல நாடுகளுக்கு அப்பால் இருந்து சொல்கின்ற ஏதாவது ஒரு அறிஞருடைய கருத்தை அல்லது அவருடைய பெயரை ஞாபகம் வைப்பது ஈஸியா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுது நான் ஒருவரை பயோ படிக்காதீங்கோ, இன்றைக்கு படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதை படிங்க. எது உங்களுக்கு ஈஸியா வரும் என்றதை நீங்க கண்டுபிடிக்கணும் சொல்றேன். அப்ப உங்களுக்கு எது ஈஸியா வரும், அப்ப உங்களுடைய தொழில் எது, நீங்கள் பல்கலைக்கழகத்தில் என்னவாக பாடத்தை தெரிவு செய்ய போகிறீர்கள் என்பதை இனங்கண்டு அதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் இருக்குமே. ஆனால் மிக இலகுவாக நீங்கள் அந்த பாடத்தை படிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான வாய்ப்பு எங்களுடைய கல்வி முறையில், எங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிறது. அப்ப இதுலதான் பிரச்சனை இருக்கே தவிர, அதை விட்டு கலைத்துறை எடுத்துக்கொண்டால் நான் கீழே போயிடும், கலைத்துறை எடுத்துக்கொண்டால் கீழே போயிடும். ஏஎல்ல இடெக் படிச்சு ஐசிடி படிச்சு கேம்பஸ் போறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கோ அதே அளவு வாய்ப்பு கலைத்துறையில் ஐசிடி எடுத்து போற பிள்ளைக்கும் இருக்கு. அதை
விட இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய மோகம் இருக்கு, வெளிநாட்டு மோகம். எப்படி படிச்சு முடிச்சுட்டு வந்திருந்துட்டு IELTS பாஸ் பண்றதுக்கு பெரிய கஷ்டப்படுறோம், டச் படிக்கிற கஷ்டப்படுறோம், ஸ்பானிஷ் படிக்கிற கஷ்டப்படுறோம். கேம்பஸ்ல இருக்குது ஆர்ட்ஸ் படிக்கிற ஒரு பிள்ளை 2ஆம் மொழியை தெரிவு செஞ்சா அங்க 17க்கும் மேற்பட்ட மொழிகளை படிப்பதற்கான உயர்பட்ட படிப்பு கேம்பஸ்ல இருக்குது. அப்ப ஆர்ட்ஸ் படிச்சா நீங்க என்ன ஆகலாம், எது ஆகலாம்? ஸ்பானிஷ் படிக்கலாம், டச் படிக்கலாம், இட்டாலியன் படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கலாம். 17 மொழிகளை நீங்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நீங்கள் உங்களே தெரிவில் தான் தவறு இருக்கிறதே தவிர உங்களுடைய பாடத்துறையில் தவறு அல்ல. இதை உருவாக்கியவர்கள் யாரும் இதை படிக்கிறவர்கள் கீழே இருக்கணும், இதை படிக்கிறவர்கள் மேலே இருக்கணும் சொல்லி உருவாக்கல. சமமான வாய்ப்பு, சமமான பெருமதி இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த 5 பாடங்களுக்கும் அதில் உங்களுக்கு எது தரும் என்பதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. அதுக்கடுத்து பட்டிமன்றத்துக்குள்ள போனாங்க பிரச்சனை. ஐயோ, வேலை வாய்ப்பு இல்லாமல் போராடுகிறார்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் போராடுகிறார்கள். அத்தனை பேர் மார்க்ஸ் படிச்சுட்டா போராடுறாங்க. ஏன்? விவசாய துறையில பட்டம் பெற்றவர்கள் போராடலையா? இன்ஜினியர்ஸ் போராடுறது உங்களுக்கு தெரியும். இப்ப கொரோனா வந்தது, அதுல என்னோட சொந்த கதையில் நான் சொல்ல கவலையா இருக்கு. நான் ஒரு தொழில்நுட்பம் துறை சார்ந்து படிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில டிப்ளமா முடிச்ச ஒரு பையன். கொரோனா வந்துச்சு, இந்த உலகம் எல்லாம் முடக்கப்பட்டுச்சு. முதலாவது அடி யாருக்கு விழுந்தது சொன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிடக்கலையில் இருக்கிறார்கள் தான் முதலாவது அடி, கலத்தாட்டி. நிறைய நிறுவனங்கள் இழுத்து மூடின, உடனடியாக வேலை இல்லாமல் போனது. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு உடனடியாக வேலை இல்லாமல் போனது. அதை கடந்து மறைமுகமாக அவர்களோடு சார்ந்து வேலை செய்கிற ஒரு 3 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 7-8 லட்சம் பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. இன்ஜினியரிங் படிச்சார்கள். அப்ப நாங்கள் போராடத்தான் வரும். அதை விட இன்னொரு விஷயத்தை நீங்க யோசிக்கணும். வேற வேற துறைகளை படித்து விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடு போதுதான் அதிகம். எல்லாம் படிச்சு அரசாங்க காசுல படிச்சு நாங்கள் வேற வேற துறைகளில் எல்லாம் படிச்சு போட்டு இங்க வேலை இல்லையா வெளிக்குதான் வெளிநாடு ஓரா. இங்க நாங்களும் கூட நாட்டுக்கு சேவை செய்யணும் நினைச்சா அது நீங்கள் செய்யணும் முட்டாள்கள். நீங்கள் ஆர்ட்ஸ் படிக்காதீங்க. இங்கே இருக்கின்ற இந்த நாட்டை தாங்கி பிடிக்கின்ற சகலரும் மிக மிக அதிகமானவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியும். அரசு உத்தியோகங்களுக்கு சேர்ந்து பாருங்க, அரசு அலுவலர்களுக்கு சேர்ந்து பாருங்கள். இங்க அதை விட சுயதொழில் என்று சொல்கிறார்கள். வாய்ப்பு சமமாக இருக்கிறது தமிழ் தங்கச்சிகளே. சுயதொழில் இன்றைய காலத்தில் உழைப்பதற்கான வாய்ப்பு எது? கொஞ்சம் மனவருத்தமாக இருந்தாலும் சொல்லிதான் ஆகும். ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை செஞ்சு வேர்வை சிந்தி தன்னுடைய குருதி வேர்வையாக வழிந்து கண்ணச்சதை தொங்க வேலை செய்து பணியாடி 2000 ரூபாய் சம்பளம் எடுக்கிற அல்லது 2000 ரூபாய் காசை உருவாக்கி கொள்கின்ற பெற்றுக் கொள்கின்ற ஒரு கூலி தொழிலாளியோ அல்லது ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்களை காட்டிலும் மிக இலகுவாக Hi friends, this is the most powerful church. இது கிளிநொச்சியில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ன்னு சொல்லி டிக்டாக்ல ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ போடுற ஒரு பிள்ளை அல்லது ஒரு பொடியன் அந்த 2000 ரூபாய் காசு 2 மணித்தியாலத்துல சம்பாதிச்சுட்டு போறாங்க. அப்ப இது சரியா பிள்ளையாடுறதுக்கு அப்பால வாய்ப்பு என்றதை நீங்கள் பாருங்கள். இது வாய்ப்பு இருக்கிறது. அப்ப உங்களுடைய சுய திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சரியாக நடிக்க தெரிய வேண்டும், சரியாக பாட தெரிய வேண்டும், ஒரு நாடகம் உருவாக்க தெரிய வேண்டும், கவிதை எழுத தெரிய வேண்டும், கட்டுரை எழுத தெரிய வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்வோடு சார்ந்தது. இந்த துறைகளில் நீங்கள் வளர்கின்ற பொழுது உங்களுக்கான வாய்ப்பு இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, வெளிநாட்டுல வேலை இருக்குன்னு சொன்னால் பிரசாரி உண்மைதான். வெளிநாட்டுல இல்ல, இங்க இருந்து கொண்டே வெளிநாட்டு காசை உழைக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். நீ ஆர்ட்ஸ் படிச்சாங்க, பயோ படிச்சாங்க, மேத்ஸ் படிச்சாங்க, இடெக் படிச்சாங்க, நீ அந்த துறையில் உன்னுடைய திறனை வளர்த்துக் கொண்டால், உச்சத்தை தொட்டால் உன்னால் நிச்சயமாக சிறந்த ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நேரம் போதாமை அதிகமாக இருக்கின்றது. தமிழந்திகளை ஒரு விடயத்தை மிக இறுதியாக சொல்லி முடிக்கின்றேன். நீங்கள் எதை படிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. கலைத்துறையா என்ன துறையாக இருந்தால் அதில் நீங்கள் உச்சம் பெற வேண்டும். அதை காட்டிலும் இன்னொருடைய தெளிவாக பார்த்துக் கொண்டீர்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் இன்று வளர்ந்து நிற்கின்ற அனைவரும் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே நீங்களும் உங்களுடைய திறனை சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். கலைத்துறையில் கூட பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய தெரிவை மேற்கொள்ளுங்கள் என்ற என்னுடைய பணிவான கருத்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்று அமர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்துறையை தான் படிக்கையே என்ன ஆவேன்னு தெரியாம படித்திருக்கிறார்.
அந்த கேள்வியை எதிர்த்தரப்பட முன்வைத்திருக்கிறார். என்ன ஆவோம், என்ன ஆவோம், என்ன ஆவேசமும் அந்த ஆத்திரத்திற்கு உச்சம். அவர் தனது வாதத்திற்கு எல்லா துறையினரும் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், தொழில்நுட்பத்துறை படித்து வெளிநாடு போகிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். எங்கே பார்க்கலாம் எதிரணியின் இறுதி பேச்சாளர். வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது இன்னொரு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவோ உயர்கல்வி துறையில் சிறந்து விளங்குவது தொழில்நுட்பத்துறையே என்பது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் ஒருவித பயமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய முதல் பட்டிமன்ற மேடையும் இதுவாகத்தான் அமைந்தது. அந்த மேடையிலே யார் என்னுடைய பட்டிமன்ற பேச்சுக்கு நடுவராக அமர்ந்திருந்தாரோ அவரே இருந்து எனக்கு எதிரணியாக அமர்ந்திருக்கிறார். சற்று பயமாகத்தான் இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை திறமாக முன்வைக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இறுதி பேச்சாளர் கூறி சென்றிருந்தார். அவர் தன்னுடைய தலைப்பை விட்டு வெளியிலே சென்று விட்டார். ஏனெனில் அவர் 5 பாடங்கள் என்று மட்டும்தான் கூறிக்கொண்டிருந்தாரே தவிர அங்கு கலைத்துறைக்கான முக்கியத்துவத்தை தான் கூற வேண்டும், தான் அதைத்தான் திறமாக உறுதி செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டார் போல தெரிகிறது. ஏனெனில் எதற்கு எடுத்தாலும் 5 பாடத்துறைகள் இருக்கிறது, 5 பாடத்துறைகள் இருக்கிறது என்று கூறுகிறார். ஆனால் நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு 5 பாடத்துறையில் எது சிறந்தது என்பது இல்லை, தொழில்நுட்பத்துறையா கலைத்துறையா என்பதுதான் இங்கு எமக்கான தலைப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. எதிரணி பேச்சாளர்கள் கூறியிருந்தார்கள், வேலை வாய்ப்பு என்ற விஷயத்தை நாங்கள் கூறினோம் என்று சொல்லி அவர்களும் அதற்கு மேலாக கூறியிருந்தார்கள். ஆனால் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தான். இவர்கள் கூறியது போல அரசு ஊழியர்கள் எல்லாருமே பெரும்பாலும் கலைத்துறையில் இருந்து போனார்கள் தான். ஆனால் அந்த கலைத்துறை பட்டதாரிகள் தானே இன்று சம்பள உயர்வு வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கு நமக்கு வாழ்வதற்கு பணம் தான் முக்கியம். திரகாத்திரமான உண்மை என்னவென்றால் ஒருவர் வாழ வேண்டும் என்று சொன்னாலே அங்கு பணம் தான். பணம் இல்லை என்றால் நீ பிணத்துக்கு சமன் என்று தான் எல்லாரும் கூறுவார்கள். ஆகவே இங்கே நாங்கள் எல்லாத்துக்கும் படிக்கிறது என்னமோ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இங்கு அரசு ஊழியர்களாக போகும்போது எமக்கு சம்பள பிரச்சனை தானே வருகின்றது. இதனை தீர்ப்பதற்காகத்தான் பெரும்பாலும் வெளிநாடு என்ற பேச்சு வருகின்றது. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட இங்கு பல விடயங்களை காணித்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு ஆர்ட்ஸ் படிச்ச ஒரு ஆள் அல்லது கலைப்பிரிவுல தெரிவு செஞ்ச ஒரு ஆள் அதுக்கான ப்ரோசஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றது கட்டாயம் ஒரு டெக்னாலஜி படிச்ச ஒரு ஆளுக்கு தான் போக வேண்டியிருக்குது. ஆனா அதுவே ஒரு தொழில்நுட்ப துறையில் படிச்ச ஒரு ஆள் அதுக்கான திறன்கள் எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லி தானே தேடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே டைம் தொலைபேசியை பாவிக்கிறதுக்கு தொழில்நுட்பத்துறை தேவையில்லை என்று சொல்லி எங்களுடைய எதிர்பேச்சாளர் கூறியிருந்தார். உண்மைதான், தொலைபேசியை பாவிக்கிறதுக்கு தொழில்நுட்பத்துறை தேவையில்லை. ஆனால் தொழில்நுட்பத்துறை சார்ந்த அறிவு என்பது கட்டாயம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. உயர்கல்வி தெரிவிலே நாங்கள் கலைப்பிரிவை தெரிவு செய்தோம் என்று சொன்னால் அதற்கான வேலை வாய்ப்புகளை தேடி செல்கின்ற ஒவ்வொரு இடங்களையுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா பிள்ளை, உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல எவ்வளவு அறிவு இருக்குது என்று சொல்லி தான் முதலாவது அதை கேட்கிறாங்க. அதுக்காக என்ன செய்யணும் என்று சொன்னால் திரும்பி இன்னொரு கிளாஸுக்கு போகணும். அதனால தேவையில்லாத காலவெளியும் நாம் ஏற்பட்டு கொண்டிருக்க போகுது. அதே நேரம் எதிரணி பேச்சாளர் கூறியிருந்தார் தான் படித்துவிட்டு வேலை இல்லை என்று சொல்லி. ஆனால் அதுவே ஒரு கலைத்துறையா இருந்தால் அது வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் தொழில்நுட்பத்துறையை படித்துவிட்டு அவர் தனக்கான வேலையை தான் படித்த கல்வியை வைத்துக் கொண்டே மேம்படுத்தி இருக்கக்கூடும். அதே நேரம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூறுவார்கள். அதேதான் இங்கேயும் இலங்கையில் இப்போது வரை 250 பாடசாலைகளில் தொழில்நுட்பத்துறை பிரதானமான துறையாக காணப்படுகின்றது. கலைத்துறையே சிறந்த துறையாக இருந்திருந்தால் எதற்காக புதிய ஒரு துறையை அறிமுகம் செய்யப்பட வேண்டும்? ஏனெனில் தொழில்நுட்பம் என்பது இன்றைய வளர்ந்து வருகின்ற நவீன காலத்திலே மிகவும் சிறந்ததாகவும் மிகவும் முக்கியமாக ஒன்றாகவும் காணப்படுகின்ற காரணத்தினால்தான் தொழில்நுட்பத்துறை தற்பொழுது முன்வைக்கப்பட்டு அதை நோக்கிய பயணங்கள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என கூறி உயர்கல்வி தெரிவதே சிறந்தது, தொழில்நுட்பத்துறை தான் என ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். இதே வேளையில் பட்டிமன்றத்துக்கு அறிமுகமாகி இதே வேளையில் அவர் இன்றும் பேசுகின்றார் என்பது இந்த நிறுவனம் இளையவர்களை வளர்க்கிறது என்பதற்கு ஒரு மனதிலிருந்து சொல்லியிருந்தார். எனது முதல் பட்டிமன்றம் இந்த வேளையில் நடைபெற்றது. இதை விட வேறு என்ன வேணும் இந்த மூத்தவர்களால் எங்களுக்கு? நாங்கள் தொகுப்புரைக்குள் வருவோம். இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது. மீண்டும் தலைப்பை அழுத்த விரும்புகின்றேன். கேட்டிருப்போரே,
அவதானியுங்கள். இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது, தெரிவில் சிறந்து விளங்குவது தொழில்நுட்பத் துறையே என்ற அணியில் இருந்து அதனுடைய தொகுப்பினை உரைப்பதற்காக தலைவர் இப்பொழுது நாங்கள் அழைக்கிறோம். என்னுடைய அன்பான வணக்கங்கள். அந்த வகையிலேயே இன்றைய காலத்தில் மாணவர்களின் உயர்கல்வி தேவையில் சிறந்தது தொழில்நுட்பத்துறையே என்ற எங்களுடைய அணியின் தொகுப்புரை நாங்கள் முன்வைத்திருந்தோம். எங்களுடைய உயர்கல்வி தெரிவானது எங்களுடைய வேலை வாய்ப்பையும் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை முறையையும் அடிப்படையாக கொண்டுதான் தெரிவு செய்யப்படுகின்றது. ஆதலால் எங்களுடைய எதிர்கால வேலை உலகில் அதிகமாக பரவி இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் தொழில்நுட்பத்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் தான். ஆகவே நீங்கள் தொழில்நுட்பத்துறையை தெரிவு செய்வதன் மூலம் உங்களுடைய வேலையை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் எங்களுடைய எதிரணியினர் அரச பல்கலைக்கழகங்களை மாத்திரமே நோக்கி கதைத்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் கூறியிருந்தோம், நீங்கள் தொழில்நுட்பத்துறைகளை தெரிவு செய்யும் போது உங்களால் சுயகல்வியை பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே தொழிற்கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றது, அங்கே உங்களுக்கான தொழிற்கல்வியை முடித்துக் கொண்டு நீங்கள் எதிர்காலத்தில் தொழிலொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் தனியார் நிறுவனங்களில் கூட உங்களுக்கான வேலைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய தரப்பில் இருந்து முன்வைத்திருந்தோம். தொடர்ந்தும் கலைத்துறையானது எங்களை இறந்த காலத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் தொழில்நுட்பத்துறை தான் எங்களை எதிர்காலத்தை நோக்கி அபிவிருத்தியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து முன்வைத்திருந்தோம். பல்கலைக்கழகத்திற்கு அடிப்படை தகுதிகளை பெற்றுவிட்டும் கலைத்துறை சார்ந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு போக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அடிப்படை தகுதியை பூர்த்தி செய்த மாணவர்களே தொழில்நுட்பத்துறைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்றார்கள், தங்களுடைய எதிர்கால தொழில்முறையை தேடிக்கொள்கின்றார்கள் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அபிவிருத்தி அடைந்து வந்த நாடுகளின் நிலைப்புத்தன்மையை பற்றி எங்கள் தரப்பில் இருந்து கூறினார்கள். உதாரணம் ஜப்பானை எடுத்து காட்டினார்கள். அதாவது ஜப்பான் நாடு பாதிக்கப்பட்டவுடன் தன்னுடைய இயல்பு நிலைக்கு உடனே மீண்டு வருகின்றது. தொழில்நுட்பம் கற்ற ஒரு மாணவன் தொழில்நுட்பம் கற்று எதிர்காலத்திற்குள் உள்நுழையும் போது அவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைத்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்வான் என்பதை நாங்கள் எங்களுடைய அணியிலிருந்து முன்வைத்துக் கொண்டிருந்தோம். அவன் பாதிக்கப்பட்டாலும் அவனுடைய இயல்பு நிலைக்கு மீண்டு வந்து விடுவான் என்று அண்ணா கொரோனா பற்றி கூறியிருந்தார். நிச்சயமாக மழை பெய்தால் மலர்கள் நனையத்தான் செய்யும், வெயில் வந்தவுடன் காய்ந்து போகும். கொரோனா வந்த போது அவர்கள் அடிபட்டதான் நேர்ந்தது. ஆனால் கொரோனா போன பிறகு மீண்டும் அவர்களுடைய வேலைகளுக்கான இடங்கள் எம்பி வெற்றிடமாகத்தான் இருந்திருக்கும். அந்த வேலை வாய்ப்புகள் மீண்டும் நிரப்பப்பட வேண்டியதுதான் என்று நான் இந்த இடத்தில் அதையும் கூறிக்கொள்கின்றேன். மற்றது அண்ணா ஒரு கேட்டிருந்த கேள்விக்கும் எங்களுடைய தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு மகிழ்ந்து கொண்டு வந்த கல்வி திட்டத்திற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று ஏதோ ஒரு தேவை எழுந்ததால் தான் அங்கே அவர் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் ஏன் முக்கியமானது, ஏன் அறிமுகப்பட்டது என்று சார்ந்து நாங்கள் ஒப்பிட வேண்டியது அவசியம் என்பதையும் நாங்கள் எங்களுடைய தரப்பில் இருந்து முன்வைத்திருந்தோம். இறுதியாக ஒரு விடயம், இந்த பஸ் புக்கிங்கை பற்றி எங்களுடைய அணியிலிருந்து ஒரு உதாரணம் கூறப்பட்டது. அது தவறாக எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. தொழில்நுட்பத்தை தெரிந்திருந்தவன் பஸ்ஸை முன்கூட்டியே முன்பதிவு செய்து விட்டான். ஆசனம் முன்பதிவு செய்து ஏறி தன்னுடைய பயணத்தை சொகுசாக அமைத்துக் கொள்கின்றான். தொழில்நுட்பம் தெரியாதவன் அங்கு வந்து அந்த பேருந்தில் ஏறுவதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான். எங்களுடைய உதாரணம், நீங்கள் தொழில்நுட்ப கல்வியை தெரிவு செய்யுங்கள், தொழில்நுட்பம் சார் துறையை தெரிவு செய்து எதிர்கால வேலை உலகத்தில் உள்நுழையுங்கள், உங்களுடைய வாழ்க்கை பயணம் சொகுசாக அமையும் என்பதுதான். ஆகவே தொழில்நுட்பத்துறை தான் உங்கள் உயர்கல்விக்கு சிறந்தது என்று கூறிய என்னுடைய வாழ்க்கை நிறைவு செய்து ஆணித்தரமாகவும் முடிவாகவும் தனது கருத்தை அறிவித்திருக்கின்றார். இன்றைய மாணவர்களது உயர்கல்வி தெரிவிலே சிறந்து விளங்குவது தொழில்நுட்பத்துறை தான் 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 முடித்துவிட்டார். இல்லை, எங்களடி சார்பாக நாங்கள் இதை மறக்கிறோம். கலைத்துறையே என்று நாங்கள் நிறுவிவிட்டு போக போகிறோம், முடிவையும் எதிர்பார்க்கிறோம் என்ற ஆவலோடு கலைத்துறை சார் அணியினுடைய தலைவர் அவர்கள் தொகுப்பதை வழங்குவார்கள். அவைக்கு மீண்டும் என் வணக்கம். தொகுப்பறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய மாணவர்களின் உயர் கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது கலைத்துறையே என்பது நமக்கு தரப்பட்ட தலைப்பு. அந்த வகையிலே உயர்கல்வி என்றால் என்ன, கலைத்துறை என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணங்கள் வழங்கப்பட்டிருந்தன. அதே போல உயர்கல்வியில் தெரிவு செய்யப்பட வேண்டியதன் காரணங்கள், உயர்கல்வி தெரிவில் முக்கியத்துவம் பெறும் விடயங்கள் என்பனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. முக்கியத்துவம் பெறும் விடயங்களாக
மற்றும் பல்கலைக்கழக பட்ட நெறிகள் அங்கே காணப்படுகின்ற கற்கை முறைகள் என்பனவும் அணியாக உங்களால் சரியாக விளக்கி வைக்கப்பட்டது. அத்துடன் சுயதொழில் பற்றியும் தெளிவான விளக்கம் விளக்கப்பட்டது. 5 துறைகளும் விளக்கி 5 துறைகளுக்குமான சொந்த அனுபவத்துடன் எங்களுடைய சகோதரன் இங்கே தொழில்நுட்பம் படித்த ஒரு மாணவனின் மனக்குமுறல் முன்வைக்கப்பட்டிருந்தது. தொழில்நுட்ப பாடங்களும் உள்ளடக்கப்பட்டதாகத்தான் எங்களுடைய கலைத்துறை காணப்படுகின்றது. ஆக தொழில்நுட்பம் கற்பதற்கே கலைத்துறை அத்தியாவசியம் என்பதுவும் விளக்கப்பட்டிருந்தது. கலைத்துறை பற்றிய எதிரணியினரின் பார்வை தவறானது. காரணம், அவர்கள் தொழில்நுட்பத்துறை என குறிப்பிட்ட பல்வேறு விடயங்கள் கலைத்துறைக்குள் உள்ளடங்கப்படுவதும் ஒரு அணியாக விளக்கப்பட்டிருந்தது. மற்றும் உயர்தரத்தில் தகவல் தொழில்நுட்பம் படித்துவிட்டால் நீங்கள் கலைத்துறையிலே தகவல் தொழில்நுட்பத்தை ஒரு பாடமாக கற்றுவிட்டீர்களே, ஆனால் உங்களுக்கு அங்கே பல்கலைக்கழக கற்கை எளிதாக கிடைத்துவிடும் என்பதுவும் விளக்கப்பட்டிருந்தது. இன்றைய மாணவர்கள் வெளிநாட்டு மோகத்தில் இருக்கிறார்களே, இந்த வெளிநாட்டு மோகத்திற்கு நீங்கள் தனியொரு கற்கையை பின்னாளில் தொடர வேண்டும். இதற்கான காலத்தை வீணடிக்காது நீங்கள் உயர்தரத்திலேயே கலைத்துறையில் பல்வேறு மொழிகளை பாடங்களாக கற்க முடியும். ஆகவே இதற்கும் எளிதாய் காணப்படுவது எங்களுடைய கலைத்துறை. வேலைவாய்ப்பு பற்றி எதிரணியினர் குறிப்பிட்டதற்கு கலைத்துறையில் மட்டுமா வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் காணப்படுகின்றது என்பது சமதனியின் வினாவாக முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் விடை கிடைக்காது எழுகின்றோம். சுயதொழில் வாய்ப்பு என பல்வேறு குறிப்பிட்டீர்கள். ஆனால் இறுதியில் ஒன்று மட்டும் சொல்கின்றேன், எது இயல்பாக வருகிறதோ அதுவே உன் இயல்பு. இங்கே நாங்கள் தலைப்பு அடிப்படையில் கலைத்துறை தொழில்நுட்பத்துறை என இருவேறு முறைகளில் விளக்கி இருந்தாலும் கூட வாய்ப்புகள் நிறைந்த உலகம் இது. எங்கே உங்களுடைய திறமை இருக்கிறது என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய திறமைகளை நாங்கள் கண்டுபிடித்து பொருத்தமான துறையை தெரிவு செய்வது எங்களுடைய புத்திசாலித்தனம். ஆகவே இறுதியில் சொல்லிக் கொள்கின்றேன், கருத்துக்கள் எங்களுடையது, ஆனால் முடிவு நிச்சயம் உங்களுடையது. நன்றி. உயர்தரத்துக்கு போகின்ற அந்த உயர்தர மாணவர்களின் கல்வி தெரிவில் அவர்கள் தெரிவு செய்கின்ற விதத்தில் அதிகம் செல்வாக்கு செலுத்துவது, சிறந்து விளங்குவது கலைத்துறை அல்லது தொழில்நுட்பத்துறை. சிறந்தது எது என்பது அல்ல, கலைத்துறையா சிறந்தது தொழில்நுட்பத்துறையா சிறந்தது என்பது அல்ல. ஒரு அரசு தன்னுடைய இளவல்களுக்கு கலைத்திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இவற்றை ஆராய்ந்து நிபுணர்களை வைத்து முடிவெடுத்து இந்த துறைகளை அறிமுகம் செய்கிறது. அதில் அது சிறந்தது இது சிறந்தது என்று நிறுவுவதற்கு இடமிருக்காது. அனைத்து பெண்களுக்கு சிறந்தவை. எனவே இங்கு எது சிறந்தது என்பது வாதம் அல்ல. இரண்டாவது, பல்கலைக்கழகத்துக்கு அதிக அளவில் கலைத்துறை மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அது இன்றைய தலைப்பு. தலைப்பு உயர் தரத்தில் தெரிவு செய்வதில் செல்வாக்கு செலுத்துவது. பல்கலைக்கழகத்துக்கு அதிக அளவில் தெரிவு செய்யப்படுகிறார்கள், அது விகிதாசார அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் மாணவர்கள் தங்களுடைய தெரிவில் செல்வாக்கு செலுத்துவது, அதிகம் செலுத்துவது எது என்பதே தலைப்பு. மூன்றாவது விடயம், வேலைவாய்ப்பு அதிகமாக தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறது என்றார்கள். தலைப்பு வேலைவாய்ப்பு அல்ல, ஆனால் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பட்டங்கள் முடித்தோ அல்லது படித்தோ வருகின்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகம்தான். சுயதொழிலோ அல்லது வேறு வேலைவாய்ப்பு அதிகம்தான். ஆக சிறந்தது என்பதும் தலைப்பை நிறுவுவதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள், பல்கலைக்கழகம் அதிகம் போகிறார்கள் என்பதும் தலைப்பை நிறுவுவதற்கான கருத்துக்கள், வேலைவாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதும் தலைப்பை நிறுவுவதற்கான கருத்துக்கள். தலைப்புக்கு அணி செய்வது, துணை செய்வது, ஆனால் தலைப்பு அவையல்ல. கலைத்துறை மனிதர்களின் மனங்களோடு சம்பந்தப்பட்டது. கலைத்துறையின் பெரும் பகுதி மனிதர்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார, கலைகலாசார, பண்பாட்டு விழுமியங்கள் அனைத்தையும் சொல்லும். கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்தை சரியாக கட்டமைப்பதற்கு இந்த கலைத்துறை வழிவகுக்கிறது. அது மனதோடு சம்பந்தப்பட்டது, வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், சொல்லுவார்கள், இந்த ஆடல் பாடல் இந்த
கலை, அதாவது சங்கீதம், சித்திரம், நடனம், நாடகம் இவற்றிலே தொடர்புபட்ட பிள்ளைகளுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்கு. போட்டிகள், பொறாமைகள் அல்லது மன நெருடல்கள் எப்பவும் சந்தோஷமாக இருப்பார்கள், கலகலப்பாக இருப்பார்கள். கலைத்துறை சார்ந்தவர்கள், தொழில்நுட்பத்துறை சார்ந்தவர்கள் இவர்கள் சொன்னது போல் புதுசா யோசித்து புதுசா அறிவுகளை பெற்று புதிய விடயங்களுக்கு போகின்ற பொழுது அது ஒரு இயந்திரத்தோடு சம்பந்தப்பட்டது. டெக், இ-டெக் இயந்திரத்தோடு சம்பந்தப்பட்டது. பி-டெக் அது அதிக அளவில் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆக முடிவுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். உயர்தர தெரிவில் பிள்ளைகள் அதிக அளவு செல்வாக்கு செலுத்துவது அல்லது பிள்ளைகள் அதிக அளவில் இன்றைய மாணவர்கள் அதிக அளவில் செல்வாக்கு செலுத்துவது பாத்தீங்கன்னா தெரியும். கலைத்துறை மாணவர்களது விகிதாசாரம் குறைந்து வருகிறது. பல பிரபல பாடசாலைகளில் கூட 20க்குள்ளே சொல்லுகிறார்கள், 20, 25, 30க்குள்ளே சொல்லுகிறார்கள். ஆக பெரிய பாடசாலைகள் இல்லாவிட்டால் இந்த துறை குறைந்து வருகிறது மாணவர்கள் எண்ணிக்கை. இந்த பேருந்திலே தூர இடங்களுக்கு வகுப்புகளுக்கு செல்லுகின்ற பிள்ளைகளை ஏதேச்சு, அதாவது எடுகோளாக பக்கத்தில் இருக்கிறவரிடம் என்ன பாடம் எடுக்கிறார் டெக் என்று நான் சொல்றேன். ஆக மாணவர்களது தெரிவு அதிக அளவில் இன்றைய மாணவர்களது தெரிவு தொழில்நுட்பம் சார் துறையை நோக்கிய நகர்த்தப்படுகிறது. பகுதியா சொல்றாங்க சார், பழச படிக்க என்ன செய்ய சொல்றீங்க? அந்த கதை, இந்த கதை, அங்க எடுத்த கதை, இங்க எடுத்த கதை, ஒரே பழசத்தான சார், நடந்ததுக்கான படிக்க பகுதியாக சொல்லுகிறார். ஆனால் இளையவர்களது சிந்தனை புதுமையை நோக்கியே நகர்கிறது. இன்றைய இளையவர்களே நாளைய எதிர்காலம். எனவே இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது தொழில்நுட்பத்துறையே என்று தீர்ப்பளித்து விடைபெறுகின்றோம். நன்றி.